வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமையும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 2026 வந்து நிறைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. குரு பெயர்ச்சி இருக்குது. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி, ஜூலை மாதம் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சி, நவம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ நிறைய பயிற்சிகள் இருக்குது. மற்றபடி சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாத பயிற்சிகளாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கு எப்படி என்னென்ன நடக்க போகுது, யார் யார் இதில் ஜாக்பாட் ராசிகள், யார் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கு திருமண வாய்ப்புகள், யார் யாருக்கு குழந்தை பேர் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு யார் போவா, வேலைக்கு யார் கிடைப்பா, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். விருச்சக ராசி ஜென்ரலாகவே நல்ல இன்ட்யூஷன், ஒரு அமானுஷ சக்தி, இவங்க வந்து டக்குன்னு எதனா சொன்னாலே நல்லா நடக்கும். ஸோ அந்த மாதிரி விருச்சிக ராசி அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது. 2025 சூப்பராக இருந்தது. குரு அதிசாரம்லாம் நடக்கும்போது நிறைய மேஜிக்ஸ் லைஃப்பில் நடந்தது. இன்கேஸ் யாராவது எனக்கு இது நடக்கலை அது நடக்கலன்னு சொன்னீங்கன்னா, நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது இந்த 2026 நடக்கும். சரிங்களா? அதுவும் 2026ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான வருஷம், பவர்ஃபுல்லான வருஷமாக மாறும். உங்கள் 2ஆம் ஓவராலாகவே நல்லாயிருக்கு. 2ஆம் ஸ்தானம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு செலவு வந்தாலும் சுப செலவாக மாறும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி மோஸ்ட்லி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க, காவல், டிஃபென்ஸ் இதில் ட்ரை பண்ணுவீங்க. ப்ரைவேட் அந்த அனாலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் கோடிங் இதிலலாம் இருப்பீங்க. இதெல்லாம் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்குலாம் இதுக்கு எதனா எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா தாராளமாக எழுதலாம். சூப்பராக வின் பண்ணிட்டு வருவீங்க. அம்மா கூட அம்மா ஸ்தானத்தில் இருக்க அத்தை, பெரியம்மா, ஆஃபீஸில் இருக்க சீனியர்ஸ் அவங்களோடலாம் ஒரு நல்ல இணக்கம் உங்களுக்கு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைமுங்க. நீங்கள் எதனா லேண்டு, வீடு, நகை, வண்டி, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இப்போ விருச்சிக ராசிக்கெலாம் வீடு வந்து கொஞ்சம் உள்ளே வாசல் கொஞ்சம் நீட்டாக இருந்து உள்ளே போகிற மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது விருச்சிக ராசி லக்னத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் கோடிக்கணக்கு போட்டு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த வீடு அமைப்பு எனக்கு நல்லதுன்னு பார்த்து செஞ்சிங்கன்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். அண்ட் 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. நீங்கள் குடும்பத்தோட கோவில்கள் போயிட்டு வாங்க. கோவில்கள் இந்த வருஷம் போக போக அது குடும்பத்தோடு போக போக உங்களுக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இது எல்லாமே நிறைய கம்மியாகும். உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கும் போது ஃபாஸ்ட் ஃபுட்டு, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம் இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிங்கனாவே உடல்நிலை உங்களுக்கு சரியாயிடும். கல்யாணத்துக்கும் நேரம் நல்லாயிருக்கு. நம்ம எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு பார்க்க போகிறது தான் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போங்க. நீங்கள் ஏதோ பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம்லாம் இந்த 3 நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வெறும் சாட்டர்டே சண்டேன்னு வீக்கெண்டாக ஓடாமல் இந்தமாதிரி 3 நாளில் பண்ணும்போது லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கல்யாணம்னு லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருன்னா லவ் பண்ணுறீங்கனாலும் அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் ரொம்ப நல்ல டைம். ஸோ வீட்டில் சொல்லி அதை கல்யாணமாகவும் மாற்றுங்க. ப்ரெக்னன்சிக்கெலாம் யாருன்னா பார்க்குறீங்கனாலும் இது ரொம்ப நல்ல டைம், நல்லபடியாக அமையும். எந்த தெய்வத்தை வழிபடணுன்றது வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்படி யாராவது கடன் வாங்கணும், கடன் கொடுக்கணுன்னாலும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா கல்யாணம்னாவே நீங்கள் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். தாராளமாக பண்ணலாம். ஜீவசமாதிகள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோவிலுக்கு எவ்வளோ தூரம் கோவிலுக்கு போகிறீங்களோ அதில் பவரும் அந்த அளவுக்கு ஜீவசமாதிகளும் நிறைய பவர். ஏன்னா அங்கே ஒரு குரு வந்து உயிரோடு இருக்கார். அவருடைய சக்தி உங்களுக்கு நிறைய தருவார். தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. தொழிலில் ப்ரொமோஷன், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்ட ப்ரொமோஷன்லாம் போகணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் 11ஆம் வீடும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதனா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானும் பார்த்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆஃபீஸ்லலாம் கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜாக்கிரதையாக இருக்கும். பொறுமையாக இருந்து யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே யார்கிட்ட எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனித்து சூதானமாக நடந்துக்கோங்க. 12ஆம் வீட்டில் குரு பார்க்குறதுனால சுப செலவுகள் நிறைய வரும். கையிலையும் காசு வரும், ஆனால் சுப செலவுகளாக வரும். அந்த கையில் காசு கிடைக்கும்போது சுப செலவு பண்ணிவிடுங்க. அது பரிகாரமாகவும் மாறிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர், துர்கை, லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களை வழிபட நீங்கள் ஏதாவது நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் போடலாம்.
நல்ல சாப்பாடுகள், தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்க கொடுக்க இந்த 2026 உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வருஷமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எது எதெல்லாம் நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், குழந்தை பேர், நீங்கள் ஜென்ரலாக லைஃப், பணம் எப்படி தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்த நாளில் வழிபடணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். சில விஷயங்களில் வந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு பொதுவான சொல்யூஷன். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ் மக்கள்லேயே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியணும்னா தாராளமாக என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குரு பயிற்சி வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் 2 வரும். ஸோ இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு. அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன். ஸோ குரு பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி நடக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து வக்ர பயிற்சி நடக்கும். அது வந்து ஜூலை 27 கிட்ட நடக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் வருது. அதையும் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். அடுத்து மேஜராக நடக்க போகிறதுனா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் வருஷம் கடைசியில் தான் நடக்க போகுது. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கேன். இது 3 தான் பெரும் பாதிப்புகள் தருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாயோ, சூரியனோ, சுக்கிரனோ இது எல்லாமே ரெகுலர் நடக்கிற பயிற்சிகள். நம்ம அது மாத பலன்களில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். மேஜர் பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இந்த பெயர்ச்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கணும், இல்லை இருக்கிற நல்லது இன்னும் நான் பெருசாக ஆகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க. தெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் பிடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இந்த கலர் துணிகள் உடுத்துங்க, இந்த மாதிரி உணவுகள் அன்னதானமாக கொடுங்க. ஏன்னா எந்த உணவு கொடுத்தாலும் அன்னதானம் தான். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தேவைக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுன்றவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்க நல்லது. சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வேலையில் ப்ரமோஷன் வேணும்னா சக்கரை பொங்கல் தரலாம். இப்போ சுமூகமாக கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போகணும்னா புளியோதரை தரலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். இல்லைனா சாமி ஒரே ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துருவார்ல, எதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது, தாற்பயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரங்கள்லேயே நம்ம நிறைய வீட்டில் கிச்சனில் இருக்க நவதானியம், கிச்சனில் இருக்க சோம்பு, கடுகு இதை வச்சே ஏகப்பட்ட தோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். என்ன தோஷம், என்ன பிரச்சனைன்றது எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீட்டில் இருந்து என்ன பரிகாரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக வாங்க. இந்த 2026 வந்து ஒரு சூப்பரான வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. எப்பவுமே தெய்வ சக்தின்றது மலை, நீர்நிலை, அதாவது அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளம் வெட்டி வச்சாங்க. ஏன்னா குளத்துல வந்து மலை எல்லா இடத்துலையும் இருக்காது, ஆனால் குளம் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். அதனால தான் குளம் வச்சாங்க. குளத்துல வந்து அந்த எனர்ஜி, தெய்வத்தோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வர முடியும்னா தாராளமாக சுற்றி வாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மலை உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருவண்ணாமலை இருக்குது. அந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால், முருகன் கோவிலெல்லாம் ஜென்ரலாக மலைங்க இருக்குது. திருப்பரங்குன்றம், பழனி, அந்த மலையை சுற்றி வர முடியும்னா மலையை சுற்றி வாங்க. இல்லை மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும்னா கும்பிட்டு வாங்க. இப்போ மலையே எங்கள் ஏரியாவில் இல்லை சார்னா குளம் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்கிற கோவிலுக்கு பவர் ஜாஸ்தி. இன்னும் இந்த குளத்தை நீங்கள் சுற்றிட்டு வர முடிஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ எந்த தெய்வ வழிபாடு, என்னென்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இயராக அமையறதுக்கு டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.